தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். பாஸ்தா சேர்த்தோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் இந்த டைப் பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டைப்னாலும் எடுத்துக்கோங்க. பாஸ்தாவை வந்து ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, உடஞ்சி போயிடும். கொஞ்சமாக வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் வந்து பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் வெஜிடபிள் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள் எடுத்துருக்கிறது கேரட், பீன்ஸ், குடமிளகா எடுத்திருக்கேன். வெஜிடபிளை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வேகட்டும் இருக்கட்டும். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதில் வந்து 2 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், உப்பு மட்டும் போதும். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க, ஃப்ரை பண்ணி. ஒரு பக்கம் நம்ம வெஜிடபிளும் வெந்துருச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துடலாம். மேகி மசாலா நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இதில் வந்து ரெட் சில்லி சாஸ் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாஸ்தா வந்து உடையாமல் கிளறி விடுங்க. உடஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. நான் உடையாமல் கிளறி விடுங்க. இப்போ வந்து பொரித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.